வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னா நம்ம இந்தியன் நேவியிலிருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்திருக்கு. என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னா அக்னிவீரா எம்ஆர் போஸ்ட்டுக்கு தான் நடக்குதுங்க. இதுக்கான கல்வி தகுதி நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா 30,000 ஸ்டார்டிங் சேலரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/4/2025 தாங்க அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்களுமே எலிஜிபிள். ஸோ ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேக்கன்சி வெளிவிட்டிருக்காங்க, இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்தியன் நேவியிலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். யாருன்னா அன்மேரிட் மேல் அண்ட் அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த அக்னிவீரா எம்ஆர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்மேரிட் மேலே அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். என்ன போஸ்ட்டுக்குன்னா அக்னிவீரா எம்ஆர் போஸ்ட்டுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா 2/2/2025, 1/2026 அண்ட் 2/2026 பேட்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதாவது மெட்ரிகுலேஷன் அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதும் இந்த அக்னிவீரா எம்ஆர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். நீங்கள் ஓவராலாக 50% ஆஃப் மார்க்ஸ் 10th நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் 10th இப்போ தான் 2024-25 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களுமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 முடித்தவங்களும் 25 முடித்தவங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா அக்னிவீரா 2025 பேட்ச்க்கு பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஷுட் பி பார்ன், அதாவது நீங்கள் 1 September 2004 29 Feb 2008 உங்களோட பார்ன் டேட் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். அதாவது இந்த அக்னிவீரா 2025 பேட்ச்க்கு இந்த ஏஜ் லிமிட், அதாவது 1 September 2004 29 February 2008 உங்களோட பார்ன் டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே அக்னிவீரா 1/2026 பேட்ச்க்கு அப்ளை பண்ணணுன்னா உங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 1 February 2025 31 July 2008 உங்களோட பார்ன் டேட் இருந்தால் நீங்கள் இந்த அக்னிவீரா 1/2026 பேட்ச்க்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அடுத்தது அக்னிவீரா 2/2026 பேட்ச்க்கு அப்ளை பண்ணணுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 1 July 2005 31 December 2008 உங்கள் பார்ன் டேட் இருந்தால் நீங்கள் இந்த அக்னிவீரா 2026 பேட்ச்க்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த 3 பேட்ச்க்குமே இதுதான் ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அன்மேரிட் இந்தியன் மேல்ஸும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேரேஜ் ஆனவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ அன்மேரிட் மேலாக இருந்தாலும் ஓகே, ஃபீமேலாக இருந்தாலும் ஓகே, மேரேஜ் ஆகாதவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஆஃப் சர்வீஸ். உங்களுக்கு சர்வீஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 years சொல்லியிருக்காங்க. பீரியட் ஆஃப் 4 years உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லீவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 days per year. ஒவ்வொரு வருஷத்துக்குமே பார்த்திங்கன்னா 30 நாள் உங்களுக்கான லீவ் இருக்கும். ஸோ வருஷத்தில் 30 நாள் தான் உங்களுக்கு லீவு. அதுவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பே அண்ட் அலைட் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 30,000 per month உங்களுக்கு தராங்க. இது ஃபிக்ஸ்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இயர்லி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னாக பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு, ஹார்ட்ஷிப்பு, ட்ரெஸ்ஸு அண்ட் ட்ராவல் அலவன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களே பே பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது சேவ நிதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான பாக்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 rupees பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இன் ஹேண்டுக்கு பார்த்திங்கன்னா 70% வந்துடும். அதாவது 21,000 வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா கான்ஸ்ட்ரிபியூஷன் டு அக்னிவீரா கரப்ஸ் ஃபண்ட் 30% 9,000. கான்ஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கரப்ஸ் ஃபண்ட் பை கோல் அப்படிங்கிறது 9,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் இயருக்கு 33,000 தருவாங்க.
தேர்ட் இயருக்கு வந்து 36,000, ஃபோர்த் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை வந்து இந்த டேபிளை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கவரு, டெத் கம்பன்சேஷனு, டிசபிலிட்டி கம்பன்சேஷன் சொல்லி எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேஜ் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு INET அப்படின்னு சொல்லி எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து May 25 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கிறதை தெரிவிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி வந்து மார்க் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 INETயில் பொறுத்து கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸ்டேஜ் 2க்கு வந்து அனுப்புவாங்க அக்னிவீரா MRக்காக. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து நான் தெளிவாக கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து அந்த பாக்ஸிங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ரெக்குவயர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 INET வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் 25 வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் விடோ ஆஃப் அக்னிவீரா ஸ்டேஜ் 1 INETக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 29 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் வரைக்கும் டைமு. கரெக்ஷன் ஆஃப் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14லேருந்து 16 ஏப்ரல் 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 1 INET வந்து எப்போ நடக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா May 25 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே May 25 வந்து ஸ்டேஜ் 1 INETக்கான ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இது வந்து ஸ்டேஜ் 1 ப்ராசஸ் வந்து நடக்கு. அடுத்து ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் 2 அக்னிவீரா 225 பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இஷ்யூ ஆஃப் கால் அப் லெட்டர்ஸ் வந்து June 25 வந்து நடக்கும். ஸ்டேஜ் 2 ஃபார் அக்னிவீரா 2025 வந்து July 25 தான். இன்ட்ரடியூசிங் டு சிக்கா ஃபார் அக்னிவீரா 2025 வந்து பார்த்திங்கன்னா September 25 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2லேயே வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீரா 2026 பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இஷ்யூ ஆஃப் கால் அப் லெட்டர்ஸ் வந்து October 25 சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 2 ஃபார் அக்னிவீரா 2026 வந்து நவம்பர் அல்லது வந்து December 25 சொல்லியிருக்காங்க. இன்ட்ரடியூசிங் அட் சிக்கா ஃபார் அக்னிவீரா 2026 வந்து Feb 26ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்னிவீரா 2026 பேட்ச்க்கு சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இஷ்யூ கால் அப் லெட்டர்ஸ் வந்து March 26. ஸ்டேஜ் 2 ஃபார் அக்னிவீரா 2026 வந்து May 26. இன்ட்ரடியூசிங் அட் சிக்கா ஃபார் அக்னிவீரா 226 வந்து பார்த்திங்கன்னா July 26ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் 1 INET அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவிக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் வந்து நடக்கும். டோட்டலாக 50 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஈச் கரெக்ட் ஆன்சருக்குமே வந்து கேரிங் 1 மார்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் போத்லேயுமே இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ஓகேவோ அது நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 செக்ஷனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லி 2 செக்ஷனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் வந்து இருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும், ஜென்ரல் அவேர்னஸ் ஆகட்டும் 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. சாம்பிள் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போய் ஒன்ஸ் வந்து இப்படி தான் கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்ஸ் வந்து உள்ளே போய் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம், அதாவது 30 minutes வந்து எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னா, ஆமாம் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 550 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 550 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 18% GSTயோட வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா PFT, ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ரெக்குவயர்மெண்ட் மெடிக்கல், இதுதான் வந்து ஸ்டேஜ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா INET ரிசல்ட் வந்து விடுவாங்க. அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டன் எக்ஸாமு, அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளைன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து March 29 வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது.
அதுலேருந்து 10th ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் சைஸ் எப்படி இருக்கணும், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 10th ஏப்ரல் 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஓரளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் உள்ளே போய் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.